ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, என்ன சமைக்கிறதுன்னு தாங்க. காலையில் என்ன சமைக்கணும், மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும், நைட்டுக்கு என்ன, அப்படியே தாங்க எனி டைம் அவங்க மைண்டில் அதான் ஓடிட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சிறுத்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை யார் பார்த்தாங்க என்னன்னு தெரியலங்க. ஆனால் இமேஜை மட்டும் எல்லோரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுருந்தாங்க. நாங்கள் இங்கே தனியாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு நைட்டு அவங்க வேலையை விட்டு வரும்போது கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி வீட்டில் வந்து என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது கடையிலே சப்பாத்தி பாக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. நாங்கள் வந்து ஊர்லேருந்து நேற்று காலையில் தாங்க வந்தோம். அதனால் காய்கறி எதுவும் வாங்கலை. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் வதக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு. தேங்காயில் கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சிட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அதிலே ஊற்றிட்டேங்க. கிரேவி செம்மையாக இருந்துச்சுங்க. சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.